சிவகாமி வந்து கண்மணி பண்ண விஷயங்கள் எல்லாமே அன்புக்கிட்ட சொல்லி வந்து எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க கண்மணியை பற்றி. ஆனால் அன்பு வந்து விடாப்பிடியாக வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். கண்மணி பற்றி எதுவும் பேசாதீங்க, அவளை பற்றி நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை, ஒரு காலத்தில் என்ன வேணால் விரும்பியிருக்கலாம், ஆனால் இப்போ அவள் மாறி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து சிவகாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து அவங்கள வந்து ஏளனம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, அன்பு மனசு மாறாது, அன்பு எனக்கு தான், நானும் அன்பு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிவகாமி அது கண்டிப்பாக நடக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம கண்மணி. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க ஜீவாவை. ஜீவாவும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. அவங்க அம்மா பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. உங்கள் இடியாப்பத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா வந்து நம்ம கண்மணிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி உன்னோட ஃபுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நீ ஒர்க்கிங் பார்ட்னராக என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து கண்மணி மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா பாவம் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டார், அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ நிலைமையில் இருக்குது, நீ இதை எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஜீவா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வரேன், ஆனால் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக நான் இருப்பேனான்னு தெரியல அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, நீ என்கிட்ட வந்து வேலை செய்கிற மாதிரி என்னால் வந்து இருக்க முடியாது, நீ எனக்கு பார்ட்னராக வந்தால் வா, அப்படி இல்லைனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்லிடுறாரு. சரி சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து அன்பு வந்து ஒரு அப்ரோச் கொடுக்குறாரு அவருக்கு. இந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிங்களே, எங்களை மாதிரி க்ளவுட் கிச்சன்ஸ் வந்து ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதில் வந்து கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்கீமு, இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன், உங்களோட ஐடியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் உங்களை நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், நம்ம இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இந்த ஒர்க் வந்து பண்ணலாம், எங்களோட கூட நீங்கள் டைப் வச்சுக்கலாம் அன்பு அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஜீவா. அது கேட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி, இந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்னொருத்தரும் என் கூட இணையிறாங்க அப்படின்னோடனே, இன்னொருத்தர் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நாளைக்கு நீங்கள் வருவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், இந்த இந்த விஷயத்தில் 3 பேரும் நம்ம பார்ட்னராக இணையிறோம் அப்படின்னோடனே, ஓகே சார் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து கண்மணி வந்து மறுநாள் வந்து வராங்க. அதே மாதிரி அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி இங்கே அப்படின்னோடனே, இவர் எதுக்காக வந்திருப்பார், ஜீவாவுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஜீவா வராரு. ஜீவா வந்தோடனே ஜீவா அப்படி சொன்னோன்னே, வா கண்மணி அப்படின்ட்டாரு. வா கண்மணியா, கண்மணிக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படி பார்த்துட்டே இருக்கார் அன்பு. அன்பு, நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம கூட இன்னொரு பார்ட்னர் இணையிறாங்கன்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் கண்மணி அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறார் அன்பு. ஆமாம், கண்மணி தான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என்னோடய கண்மணி தான் வந்து இணையிறா, என்னோடய ஃப்ரெண்டு இவ அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. கண்மணி அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அப்படியே ஹலோ ஹலோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் வணக்கம் சொல்கிறாங்க. கண்மணிக்கும் யாரும் தெரியாத மாதிரி அன்பு வணக்கம் சொல்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறோம், சரியா, உங்கள் 2 பேருக்கும் ஓகே தானே, இன்றைக்கி சைன் பண்ணிடலாமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. எப்படி அன்பு கூட நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அன்பு யோசிக்கிறாரு, எக்காரணம் கொண்டு இப்போ கூட நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு ரொம்ப பிரச்சனைங்க இருக்குது, நம்ம தனியாக எதுவும் இப்போ பண்ணவே முடியாது, அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஆஃபர் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. மணி சாயங்காலம் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக ஏற்றுக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க, இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதால நம்ம வேலையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஜீவா வந்து சொல்லிகிட்ருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டும் வந்து கேட்காம ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. கண்மணி அன்பும் வந்து தன்னை அறியாமல் ரெஸ்டாரண்ட் டெவலப்மெண்ட் ஐடியாவை 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே டைமில் சொன்னோன்னே ஜீவா ஆச்சரியப்படுறாரு.